கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். ஆமேன், ஹல்லேலூயா. பாவம் அப்படின்னா வேதத்தில் எவ்வளோ காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தருடைய புஸ்தகத்தில் நம்ம என்ன பண்ணணும், தேடி வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பாவங்கள்னால் என்ன, பாவம்னா என்ன, எனக்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சரீர பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து நம்ம குளித்து நம்ம சுத்தம் பண்ணி கொள்ளுகிறோமோ, அதே போல் நம்முடைய ஆவியும் ஆத்துமா அது பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா வேதத்தை வாசித்தால் மாத்திரமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் என்ன பாவம் செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின்படி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவர் பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல, அவர் பாவிகளை நேசிக்கிறவர். ஏன் அவர் பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற சக மனிதர்கள் அவனை எப்படியாவது குறை சொல்லணும், குற்றப்படுத்தணும், அவனை கீழே தள்ளணும், அவன் மேலே ஒரு அருவருப்பு, அவனை பார்க்கும் பொழுது அசிங்கமாக கேவலமான வார்த்தைகளை சொல்லி நம்ம என்னமோ பெரிய நீதிமான் மாதிரியும் மற்றவர்கள் பாவிகள் மாதிரியும் பார்க்கிற இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது நமக்குள் என்ன, நம் கண்களுக்குள் என்ன உத்திரம் இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் அவர் பரிசுத்தமான தேவன். பரலோகத்தை விட்டு இறங்கி பாவிகளை அவர் நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி மனதளவில் அவங்க கஷ்டப்பட்ட எல்லாரையுமே கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விடுதலை ஆக்குகிற சத்திய ஆவியானவர் இன்று நம்மோட கூட இருக்கிறார். ஆமேன். ஒரு சிலருக்கு இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியலையே, நான் இதில் சிக்கி தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் இருக்குதுப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். அவருடைய வார்த்தை வசனத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினாலே சுத்திகரிக்கிறார். இந்த கடைசி காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு எது பாவம் என்று கூட தெரியாத சூழ்நிலைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறோம் என்பது கூட தெரியாமல் தேவனுடைய ஜனங்கள் பாவத்தில் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொற்களின் மிகுதி கூட பாவம் தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமான வார்த்தைகளில் கூட தேவனுடைய வார்த்தை இல்லாமல் சுயமாய் பேசுகிற எல்லா வார்த்தையில் கூட என்ன பண்ணப்படுதா, பாவம் உண்டாகுதான். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு கூட நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்படணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வாயிலிருந்து கசப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களை குற்றப்படுத்துறது, குறை சொல்றது, இதெல்லாம் கூட ஒரு சில பாவங்களில் இதுவும் பாவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த பாவங்களை நான் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராய் என்னுடைய கரங்களை நான் ஏறெடுக்கிறேன், என்னை நான் உங்களுடைய பாதப்படியில் தாழ்த்துறேன். வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி என்று சொன்ன தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது உங்களை சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.